Walaikum salam. Welcome to Lakka Kika. சூரிய ஒளியில பல கலர்ஸ் மறைஞ்சிருக்கிற மாதிரி நம்ம லக்கா கிக்கா கேம் ஷோல பல என்டர்டைன்மெண்ட்ஸ் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் கும்தாஜ். லெட்ஸ் வெல்கம் கும்தாஜ். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. சோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஹீரோயின்ஸ்ல யார் டான்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? லேட்டஸ்ட்ல வந்து எல்லாரும் நல்லதா பண்றாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல்? நயன்தாரா ரொம்ப பிடிக்கும். நயன்தாரா டான்ஸ் ரொம்ப நல்லா பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? லக்கு வேணும், கிக்கு வேணும், ரெண்டு வேணும். ஆல் தி பெஸ்ட். Thank you. வாங்க. அடுத்த வரப்போற ஆர்டிஸ்ட் சிசர் மனோகர். இவரு கமெடியன். லெட்ஸ் வெல்கம் சிசர் மனோகர். ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி உன் பர்சனாலிட்டி, படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் மேனடி, நான் பேரன் லவ்லி போட்டு வந்த சூப்பர் மேனடி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். இப்போ என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? கடிகார மனிதர்கள், ஜோதிகா மேடம் கூட ஒரு படம், அப்புறம் விமல் கூட நீ எல்லாம் நல்லா வருவடா, நீ ரொம்ப நல்லவன்டா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க. அடுத்த வரப்போற ஆர்டிஸ்ட் அஷ்மிதா. மஸ்காரா போட்டு உங்களை எல்லாம் மைக்னு பொண்ணு. லெட்ஸ் வெல்கம் அஷ்மிதா. மஸ்காரா போட்டு மயக்குறியே, மஸ்தானி பேசி கவுக்குறியே, मस्कारा पोट मैं करना, मस्ताना पेशी को करना. இந்த சாங் ரொம்ப ஃபேமஸ். இங்கே நிறைய பேர் ஆடி இருக்காங்க. ஆனா நீங்க ஆன சாங் நீங்களும் ஆன சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் மேம். ஸோ நிறைய பேர் நிறைய நாள் கஷ்டப்படுவாங்க. ஆனா சில பேருக்கு ஃபர்ஸ்ட் படத்துல இல்ல ஒரு சாங்லவே அந்த ஃபுல் கிரேஸ் வந்துடும். கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க. ஃபைனலா நமக்காக வரப்போற ஆர்டிஸ்ட் போண்டாமணி, காமெடியன். லெட்ஸ் வெல்கம் போண்டாமணி. மொச்ச கொட்ட பழகி முத்து முத்து சொல்லழகி சிமையில பெறழகி செஞ்சி வச்ச மரழகி. அப்படி போடு. மொத்த கொத்த பல்லழகி முத்து முத்து சொல்லழகி, மொத்த கொத்த பல்லழகி முத்து முத்து சொல்லழகி, சிமையில பெறழகி செஞ்சி வச்ச மரழகி. கொழுந்து வச்சல தரட்டா உன் குடிமி மட்டும் தொடட்டா, கொழுந்து வச்சல தரட்டா உன் குடிமி மட்டும் தொடட்டா. ஸோ என்ன இந்த கெட்டப்? வித்தியாசமா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி. ஆமா, உங்க ஃபேஸோட உங்க தலையில இருக்க கிளாத் தான் ரொம்ப கிளிட்டரிங்கா இருக்கு, கிளியரா அடிக்குது. அதை எடுத்துட்டா உங்க அழகு நாங்க பார்க்க முடியுமா? சரி. அதுதான் அந்த ஹேர் ஸ்டைல் தான் உங்க அழகே.
வாங்க. So, உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. So, first கேம்குள்ள போலாம். லக்கா வாங்கிட்டு என்ஜாய் பண்ணலாம். Let's start first round. ரோஜா, the boss. So, first round நான் உங்களுக்கு லக் கொடுக்க போறேன். ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேட்க போறேன். ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். ஒரு பதில் கரெக்டா இருந்தா 1000 rupees, 5 கரெக்டா இருந்தா 5000 உங்க சொந்தம். ஓகே? ஃபர்ஸ்ட் கும்தாஜ், உங்களுக்கான கேள்வி. மழை காலம் வரும்போது நமக்கு எதெல்லாம் சாப்பிட பிடிக்கும்? சூடா காஃபி டீ. சூடா காஃபி, டீ. சூப்பர், ரைட் ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து போண்டா பஜ்ஜி வடை. போண்டா பஜ்ஜி, போண்டா போண்டா பஜ்ஜி வடை. ரைட் ஆன்சர். அப்புறம் பட்டாணி வேர்க்கடல். பட்டாணி வேர்க்கடலை. சூடா சொல்லுங்க சொல்லுங்க. இட்லி தோசை. இட்லி தோசை. சூப்பர், ரைட் ஆன்சர். சூடா சூடா ஹாட் வாட்டர் குடிக்கலாம். ஹாட் வாட்டர். நோ. அஷ்மிதா? ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம். நிறைய படத்துல பார்ப்போம்ல, ஹீரோயின் கேட்பான் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? மழையில கொடை போட்டு நடந்துட்டே ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு எத்தனை படத்துல கேட்டிருப்பீங்க? மனோகர் சார், இப்ப உங்களுக்கான கேள்வி. நல்லா ஈஸியா கேளுங்க. ஆமா, கேள்வி ஈஸியா தான் இருக்கும், ஆன்சர் தான் கஷ்டமா இருக்கும். அப்படியா? எதுவா இருந்தா சொல்லிடுவோம். தமிழ் சினிமா பேரு, அவங்களோட பேருக்கு முன்னாடி வச்சிருக்கிற நடிகர்கள் யார் யார்? அதான் வெண்ணிராட மூர்த்தி. வெண்ணிராடி மூர்த்தி. வெண்ணிராடி மூர்த்தி, ரைட் ஆன்சர். கிரேன் மனோகர். கிரேன் மனோகர் ராங். ஏன்னா கிரேனுங்கிறது படம் பேர் கிடையாது. சரி, படத்தோட பேர் அவங்க பேருக்கு முன்னாடி இருக்கணும். ஓ, வெண்ணிராடை நிர்மலா. வெண்ணிராடை நிர்மலா, ரைட் ஆன்சர். ஆமா, ஒரே ஃபேமிலில 2000 வாங்கிட்டீங்க பேர் சொல்லிட்டு. இப்போ தான் பிடிச்சிருவோம் போடுங்க. ஜெயரவி. ஜெயரவி. ஜெயம் ரவி. ஜெயம் ரவி, ரைட் ஆன்சர். அப்புறம் யாரு? ஓகே, டைம் அப். போண்டாமணி சார். பசி சத்யா. பசி சத்யா. ஆமா. பசி நாராயண. ரைட் ஆன்சர். வெயிட், ஒன்னு கேட்டா ஒன்னு தான் சொல்லணும். ஓகே ஓகே. அஷ்மிதா. கும்தாஜ், ரைட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீல்கல் ரவி. அவரை மறந்துட்டேன் எப்படி? ஓகே, இப்போ அஷ்மிதா உங்களுக்கான கேள்வி. அதுல என்ன கிக் இருக்கும் ஈஸியா கொடுத்தா? ஓ, அதான் கஷ்டமா இருக்குங்க. லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியரான அழுவாங்களா? ரைட் ஆன்சர். நம்ம கூட இருந்து ஏதாவது ஒண்ணு பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கும் அழுவாங்க. பிரிஞ்சு போனானா இல்ல என்ன அது? இந்த மாதிரி ஒரு அர்த்தம். அனிமல்ஸ் அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா இல்ல என்ன அந்த மாதிரி? அடிபட்டுருச்சுன்னா அது மாதிரி அழுவாங்க. ஃபீல் பண்ணுவாங்க. பெட் டாக், பெட் அனிமல்ஸ்க்கு வந்து அடிபட்டா. ஓகே. படிக்கும் போது ஃபெயில் ஆனால அழுவாங்க. படிக்கும் போது ஃபெயில் ஆனா அழுவாங்களா? ரைட் ஆன்சர். நல்ல பையனா இருக்கான். எல்லாம் ஃபெயில் ஆன உடனே அழுகுறா. டெத் ஆனா கூட அழுவாங்க. டெத் ஆனா யாராவது? ஓகே, ஃபைனல் ஆன்சர். போண்டா சார். உயிருக்கு உயிரா பழைய நண்பன், நம்பிக்கை வச்ச நண்பன், நம்பிக்கை துரோகம் பண்ணி போயிட்டான்னு சொன்னா மனசு விட்டு அழுவான். நம்பிக்கை துரோகம் பண்ண? ஆமா. ஏதாவது நடந்ததா சம்பவம்? ஆமா, நடந்தது. அதான் தெரியுது, ரொம்ப உணர்ச்சி. ஓகே, 3 பேர் சூப்பரா சொல்லிட்டீங்க. இப்போ போண்டாமணி சார், அடுத்தவங்க கேள்விக்கே சூப்பரா சொல்றீங்க. உங்க கேள்விக்கு ஓஹோன்னு சொல்லுவீங்களா? கடவுள் தான். பார்க்கலாம். பொதுவா நம்ம எப்ப எல்லாம் வாய் விட்டு சிரிப்போம்? நம்ம எதிர்பார்க்காம அளவுக்கு மிஞ்சி பணங்கன்னா வந்து சேர்ந்துச்சுன்னு சொன்னா கிடைக்கிற சந்தோஷம் தான் வாய் விட்டு சிரிப்போம். ஓ, ரைட் ஆன்சர். அது மாதிரி நம்ம சோகத்துல உட்கார்ந்து இருக்க நேரத்துல யாராவது நம்மள வயிறு குழுங்க சிரிக்கிறவங்க ஏதாவது காமெடி பண்ணா வாய் விட்டு சிரிப்போம் நம்ம மறந்து. அதான் நீங்க செய்றீங்களே, எங்களை எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குறீங்க. காமெடி. ரைட் ஆன்சர்.
அது மாதிரி நம்ம பிள்ளை குட்டிகளோட டூர் போயிருக்கல ஏதாவது பிள்ளைங்க பாடிக்கிடி ஜாலி பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு நம்ம வாய் விட்டு சிரிப்போம். நம்ம பெத்த பிள்ளைங்க இவ்வளவு ஜாலியா இருக்காங்களே, நம்ம விட எப்படி சிரிப்பீங்க காமிங்க. அப்படிதான் அப்படிதான் என் பிள்ளைடா என் பிள்ளைடா அவன். ஓகே, இன்னும் 2 ஆன்சர் அதான் சொல்லுங்க. டைம் ஆகுது. இன்னும் 2000 உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நோ ஐடியா. கும்தாஜ். வீட்டுல குழந்தைங்க கிட்ட விளையாடும் போது சிரிப்போம், ஃபங்க்ஷன் நடக்கும் போது சிரிப்போம். வீட்டுல ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க பசங்க எல்லாம் சேர்த்து ஜாலியா பண்ணுவீங்க. மனோகர் சார். என் பொண்ணு அதிக மார்க் எடுக்கும் போது சந்தோஷப்பட்டு சிரிச்சேன் 10th. கண்டிப்பா. பாத்தீங்களா, எல்லாரும் சூப்பரா ஆன்சர் சொல்லிருக்காங்க. லக்கா வாங்கிருக்காங்க. யார் அக்கவுண்ட்ல எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். கும்தாஜ் 5000, மனோகர் சார் 4000, அஷ்மிதா 5000 and Bondamani 5000. Let's start second round. All in all, அழகு ராஜா. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. எங்க அழகு ராஜா ஸ்வீட்டா இருப்பாரு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கெட்டப் போட்டுட்டு வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவார். கண்டிப்பா. அதுக்கு மேல நீங்க அவரை இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லக் உங்க சொந்தம். Let's welcome அழகு ராஜா. பேர் என்ன? மயிலு. மயிலு. ஆமா, நான் எங்க ஊர்லயே அதிகமா படிச்சேன். நம்ம ஊரு எந்த ஊரு? எனக்கு புதுக்கோட்டை பக்கம். எனக்கு புதுக்கோட்டை பக்கம் தான். நீ ஏன்டா அழற? முடியலையா? ஆனந்த கண்ணீரா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்கிட்ட பார்த்துட்டு அங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. பேசக்கூடாது. மாத்தி பேசலாம்ல. வெறி ஊரு அவரு, நம்ம பக்கத்து ஊரு. எனக்கு யாரு ஸ்மார்ட் போன் வாங்கி தராங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா, ஸ்மார்ட் போன்னா என்ன தெரியாதா? ஸ்மார்ட் போன் எனக்கு தெரியும். இந்த தண்ணி இருக்கு. என்னது? போனு. ஆமா, அவ்வளவு விசா இருக்கும். கடையில போய் ஸ்மார்ட் போன் கேட்டா தருவாங்கல்ல? தருவாங்க. அதுக்கான காசு இப்ப சம்பாரிங்க, போங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ கேர்ள்ஸ்க்கு ஏதாவது சொல்லுங்க. மும்தாஜ், அஸ்மிதா. இவங்களை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன டவுட்? ஏதோ ஒரு மாதிரியா இருக்காங்க. என்ன மாதிரியா இருக்காங்க? நான் அப்புறமா வந்து அவங்க நல்லாவே இருக்காங்க. செக் பண்றியா? நான் அப்புறமா வந்து செக் பண்ணனும் உங்களுக்கு. ஓகே. சரி, இப்ப போய் நீங்க உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இப்போ அவங்க உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க. நல்லா பார்த்து லக்கா கொடுங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ் கும்தாஜ். மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு. உள்ளங்கவர் கண்கனா குறும்புகளில் மன்னனா மன்மதனின் தோழனா ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லடி. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. நீ சொல்லு, யார் மாலையிடம்? உங்களுக்கா? யாரு வேணும்? ஸ்மார்ட் போன் குடுக்கறவங்க தான் வேணும். சரி, யாரு கொடுப்பாங்களா பார்க்கலாம். எண்ட்ல பார்க்கலாம். தாஜ்மஹால் கட்டினது மும்தாஜுக்கு,
தவட பிச்சுக்க போகுது இப்ப கும்தாச்சு. கரெக்டா சொல்லணும் யாரு. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் வேண்டாம். வேண்டாம். ஏ நான் ஒருத்த பார்த்து வச்சிருக்கேன். அப்படியா? ஜீரோ 9. I hate you. ஸ்மார்ட் போன் வாங்கி தரது யாருன்னு நீ சொல்லல, அதனால தான் உனக்கு 1000 ரூபாய். இதே தீர்வு. வாங்க மனோகர் சார். உங்களுக்கு 500 கொடுப்பாரா 100 கொடுப்பாரா? ஏன் வாய் விடுறீங்க பாவம் அவங்க கிட்ட? என்ன பண்ண போறீங்க? இல்ல அப்படிலாம் இல்ல, நம்ம ஓகே. இப்ப எப்படி சந்தோஷம் தானே? சந்தோஷமா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் போடுவோமா? அதுக்கு முன்னாடி நீ கேட்ட ஆசையா கேட்ட ஸ்பாட் போன். தேங்க்யூ டார்லிங். இப்ப போடு பாட்டு. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதிலேதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? இளமை பொங்கிவிட்டதா? இதயம் சிந்திவிட்டதா? சொல் மனமே. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதிலேதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? இளமை பொங்கிவிட்டதா? பிடிச்சிருக்கா? இவரு பிடிச்சிருக்கா அவரு பிடிச்சிருக்கா? இது கூட காஸ்ட்லி போன் கொடுத்தாருன்னா அவரு பிடிக்கும். இல்ல மேடம். என்ன லக் கொடுக்க போறீங்க? அது வெயிட் அண்ட் see. வாங்க. பத்து நாள் கொண்டாடுற பண்டிகை தசரா, பக்கத்துல நிக்கிறது சிசரா. ஓ சிசர் மனோகர், பொங்கி எழு மனோகரா பொறுத்தது. ஜீரோ 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 அந்த ஜீரோ தான். 5000. போண்டா அள்ளிட்டேன். சரி வைடா. ஓகே அஷ்மிதா வாங்க. என்ன பண்ண போறீங்க எங்க அழகு ராணியை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு? டான்ஸ். டான்ஸ். ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி. நீ சாஞ்சு பார்த்தா சுத்துதடி, தீத்திய பத்துதடி. பிஞ்சார் ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி.
என தள்ளி நின்று நெஞ்சோரம் நான் தேட மழை பாட அது நட்டு நடு உதட்டுக்கு பாய்ந்தோட. நீனா சுஸ்மிதா நினைப்பா அவனுக்கு. நீங்க மட்டும் ஸ்ரீதேவி நினைப்பா. அப்படி மேனா மினிக்கியா? நான் சொன்னா ஸ்ரீதேவிக்கு. மயிலே கம்மியா கொடுக்கணும். பார்த்து கொடுங்க. மசாலா அரைக்கிறது அம்மி, மவளை நீ இங்க டம்மி. ஞாபகம் வச்சுக்கோ. Zero, zero, zero. 4,000. என்ன போண்டா சார் அங்கிருந்தே சைக்கிள ஏதோ இம்ப்ரெஸ் பண்றீங்க? இங்க வந்து பண்ணுங்க. என்ன பண்ண போறீங்க? ஒரு சின்ன பிட்டு காமெடியா வருங்க. அதாவது உன்னை கொண்டு நான் சினிமாவில் நடிக்க வைக்கலான்னு இருக்கேன். நீ அவ்வளவு அழகா இருக்க. அந்த 16 வயதுல இருக்குல்ல, அதுல வந்து ஸ்ரீதேவி மாதிரி இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கொண்டு சினிமாவில் நடிக்க வைக்கலான்னு இருக்கேன். அதனால நம்மளுக்குள்ள ஒரு டெஸ்ட். இப்ப நீ வந்து மியூசிக் டைரக்டரா, நான் உன்ட சான்ஸ் கேட்டு வரேன்னா பாடகன். நான் மியூசிக் டைரக்டர். நான் பாடகன். சார் சார் நான் லேடி மியூசிக் டைரக்டர். அப்படியா? சரி, எப்படியோ ஒண்ணு இருக்கட்டுமே. எப்படியா எனக்கு பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தா ஓகே தான். நான் நல்லாவே பாடுவேன். என் பாட்டை கேட்டுதான் ஊர்ல குழந்தைங்க எல்லாம் தூங்கும். பாட்டை கேக்குறீங்களா? வண்டல் ஒரு பக்கம் போனா, வண்டல் ஒரு பக்கம் போனா காண்டா மிருகம் பார்க்கலாம், வடபழனி பக்கம் வந்தா போண்டா மணியை பார்க்கலாம், இன்னும் போண்டா மணியை பார்க்கலாம். இப்ப நான் உங்க படத்துல பாடணும், சான்ஸ் கொடுங்களேன். இல்ல வேற ஏதாவது பாட்டு பாடு. பழைய பாட்டா புது பாட்டா? பழைய பாட்டு. பழைய பாட்டு சொன்னீங்க ஓகே. அது வந்து இந்த MS விஸ்வநாதன் மியூசிக்ல இருக்க இளையராஜா மியூசிக்ல இருக்கணுமா? ஐயோ, 2 பேருமே இசை தெய்வங்கள். அதனால நீ யார் பாட்டு வேணாலும் பாடு. ஓகே, இப்ப பாடிடுறேன். 1 2 3. ரெடி 1 2 3. சார் 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 ஒரே ஒரு சந்தேகம் சார். என்னையா? SP பாலசுப்ரமணியமா SR பாடணுமா சார்? 2 பேருமே மகா பெரிய பாடகர்கள். சரி, யார் பாட்டு பாடினாலும் எனக்கு பிடிக்கும். ஓகே ஓகே. இந்த 1 2 3. ரெடி 1 2 சார் 3. என்னையா? இல்ல, பாட்டை வெளிநாட்டுல எடுக்கிற மாதிரி இருக்கணும், உள்நாட்டுல எடுக்கிற மாதிரி இருக்கு. யோ, வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி பாடியா? ஓகே, பாடலாமா சார்? பாடியா? உங்களை பார்த்தா பாட்டே வருது இல்ல சார். யோ, இந்த கால்ல செருப்பால் அடி பாப்போம் சார். செருப்பாடு சொன்னீங்களா? உங்க செருப்பா என் செருப்பா சார்? யோ, நான் செலவு பண்ணி இப்ப என் செருப்பால் அடிச்சு நான் பிக்கணுமா? அதை பிக்கணுமா? நீ எங்க உன் செருப்பு எங்க? உன் செருப்பால் தான் அடிப்பேன். ஜாக்கிரதை. அடிக்கலாம் சார். வரேன் சார். சார், இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். என்னையா சந்தேகம்? செருப்பா அடிப்பீங்களா? வலது காலா இடது காலான்னு? பொம்மை எனக்கு வேண்டாம், ஸ்மார்ட் போன் தான் வேணும் எனக்கு. போன் கூட எனக்கு. அப்புறம் தார பார்த்து கொடு. என்னை ஏமாத்திராது. அல்லேக்கா தூக்கி மல்லாக்கா போடுற அந்த பில்லாக்கா பையில. Zero, zero, zero. 6,000. நான் வந்து ஸ்மார்ட் போன் கொடுத்தேன், எனக்கு 5. அது ஒண்ணுமே கொடுக்காதவங்களுக்கு 6. அதனால அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க இல்ல போன கொடு. சரி, ஓகே, கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் சொல்ற நம்பர் ஒண்ணு இதுல போட்டு கொடு. ஓகேவா? 98415 70404111. ஹலோ, ஒரு நிமிஷம். இந்த டார்லிங், நான் தான் மயில் பேசுறேன். எங்க இருக்க? நான் வந்துட்டே இருக்கேன். வந்துட்டு இருக்கியா? எங்க?
ஆளை காணுமே. ஐயோ ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதுண்டு. கதையில்ல சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. ஆசைப்பட்டு போன் கொடுத்தீங்க, போன போயிடுச்சு, பொண்ணு போயிடுச்சு, எல்லாமே போச்சு. அவர் பாரு புத்திசாலி, எஸ்கேப். ஓகே, இப்போ யார் யார் இம்ப்ரெஸ் பண்ணி எங்க அழகு ராஜாவை எவ்வளவு லக் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கும்தா 6000, மனோகர் 9000, அஸ்மிதா 9000 அண்ட் போண்டாமணி 11000. 4 பேர்ல லீஸ்டா இருக்கிறது கும்தாஜ். இங்க வந்து உட்காருங்க, ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, வேணா ஹெல்ப் பண்ணுங்க. சின்ன தங்கம் எந்த செல்ல தங்கம் ஏன் கண்ணு கலங்குது, எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது. நீ துள்ளி வரும் மானினத்தின் தோழியடி. Let's start third round. Why ராஜா வை? So இதுல எனக்கு ஏன் இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட்னா, நான் உங்களுக்கு காசு கொடுக்க போறது இல்ல, உங்க காசு நீங்களே பெட் கட்டி ஆடுவீங்க, அதை பார்த்து நான் என்ஜாய் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் வரும். நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க ஜெயிச்சாதான் அவங்க உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஓஹோ, தோத்தா நீங்க பெட் கட்டினவங்களுக்கு காசு கொடுக்கணும். வாங்க மனோகர். சோ இப்போ யார் மேல பெட் கட்டுறீங்க, எவ்வளவு கட்டுறீங்க? அஸ்மிதா மேல எவ்வளவு? 3. ஜெயிச்சா 12, அவரோட ஜாஸ்தி. கால்குலேஷன். ஓகே, உங்களுக்கான கேம் காத்தடி டூபவடி. So very easy மனோகர் சார். காத்து அடிச்சிட்டே இருந்தா இந்த டியூப் விட்டு உடைஞ்சிரும். வெடிக்குமா? ஆமா. 55 seconds கொடுக்கிறேன். Time starts now. காத்தடிக்குது காத்தடிக்குது காற்று மேட்டு காத்தடிக்குது 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 காற்று மேட்டு காத்தடிக்குது எங்க சத்தம் பாத்தடிக்குது ஏழை சொன்ன குத்தடிக்குது ஊத்திக்கினு கடிச்சுக்கவா கடிச்சுக்கினு ஊத்திக்கவா ஊத்திக்கினு படுத்துக்கலாம் படுத்துக்கினு போத்திக்கலாம். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன. நீங்க செலக்ட் பண்ண கேம்ல கஷ்டப்பட்டு விளையாடுனீங்க, ஆனா தோத்துட்டீங்க. 3000. உங்க டோட்டல் ஸ்கோர் 6000. ஓகே அஸ்மிதா வாங்க. யார் மேல கட்டுறீங்க, எவ்வளவு கட்டுறீங்க? இவங்க கிட்ட 1000. உங்களுக்கான கேம் ரயில வீடு. இது மேல இருக்கிற கார்ட்டூன்ஸ் இருக்கு, அது கரெக்டா இருக்கணும். 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்ல நீங்க கரெக்டா வைக்கணும். Your time starts now. கலக்குது பாருங்க ஸ்டைலே
ஓகே எல்லா கார்ட்டூன்ஸ் கரெக்டா இருக்கா? எஸ். சூப்பரா விளையாடுனீங்க. அந்த 1000 வாங்கினீங்க. இப்போ போண்டா மணி சார் விளையாட போறாங்க. வாங்க. யார் மேல கட்ட போறீங்க? எவ்வளவு கட்ட போறீங்க? எவ்வளவு? 2000. சோ உங்களுக்கான கேம் மாமா பிஸ்கோத். போண்டா மணி சார் பசிக்கிற நேரம் கரெக்டா செலக்ட் பண்ணீங்க கேம். இந்த பிஸ்கட் குடுக்குற 55 செகண்ட்குள்ள ஒரு பிஸ்கட் சாப்பிட்டா போதும். அந்த 2000 உங்க சொந்தம். சரி. ஆனா கையோட இல்ல, இங்க வைக்கிறேன். ஓஹோ. அது எக்ஸ்பிரஷனோட நீங்களே தள்ளிக்கிட்டு வந்து சாப்பிடு. ரெடி? Your time starts now. போகட்டும் போடா, போனால் போகட்டும். ஓகே போண்டா மணி சார், 2000 விட்டுட்டீங்க, 8000 ஆயிடுச்சு உங்க டோட்டல் ஸ்கோர். நீங்க மட்டும் 1000 கட்டிருந்தா இன்னைக்கு கேம்ல இருந்திருப்பீங்க. ஆனா 2000 கட்டினதுனால இப்போ போண்டா அண்ட் மனோகர் சாருக்கு டை ஆயிடுச்சு. ஓஹோ, வெரி இன்ட்ரெஸ்டிங். சோ இன்னொரு சான்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்குமே உள்ள இருக்கிறதுக்கு. வாங்க. சொல்லுங்க, நீங்களா விட்டு கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு. பூ வேணுமா தலை வேணுமா? பூ தான் எனக்கு வேணும். எப்போ உங்களுக்கு தலை. தலை. ஓகே, ரெடி? எப்பவுமே தலை. உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. யார் லக்கு, யாருக்கு கிக்கு. ஓகே, 1 2 3. தலை. நீங்க நல்லா குளுக்கல, இன்னொரு குளுக்குங்க. கங்க்ராட்ஸ். Thank you. சோ நீங்க விட்டு கொடுத்தா லக்க இப்ப உங்களுக்கு போண்டா மணி கொடுத்துட்டாரு. சோ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. Thank you. அங்க போய் என்ஜாய் பண்ணு. போனால் போகட்டும் போடா. சோ இப்போ நீங்க ரெண்டு பேர் லக்கி. சோ நீங்க ஃபைனலுக்கு வந்துட்டீங்க. இப்போ வின்னர் யாருன்னு தெரிய போகுது. Let's start final round. ராஜா, ராணி. இப்போதைக்கு மனோகர் சார் கிட்ட இருக்கு 8000 அண்ட் அஷ்மிதா கிட்ட இருக்கு 13000. சோ ஹையஸ்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட். இது வேணா வச்சுக்கலாம், இல்லன்னா இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் குடுக்குற. அதோட பெட்டர் லக் அங்க இருக்குன்னா இத கொடுத்து அது வாங்கிக்கலாம். சோ அங்க ராஜா இருக்காங்க, இங்க ராணி. அந்த 2ல நிறைய லக் இருக்கும், இல்லாம போலாம். சோ நீங்க நல்லா திங்க் பண்ணி எங்க நிறைய லக் இருக்குன்னு அது செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பொம்மை வேணுமா? ஓகே, உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்னு ராஜா, ஒன்னு ராணி. எது வேணும்? ராஜா, ராணி. ராணி. ராஜா வேண்டாம். ஐயோ, ராஜாக்குள்ள என்ன இருந்தாலும் அது எனக்கு தான் சொந்தம். அப்படியா? ராஜா, ஜீ பூம்பா ஓபன். ஐயோ,
நீங்க கைவிட்ட ராஜா எனக்கு கை கொடுத்தாரு. 40,000 என்னோட சொந்தம். இப்போ ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொம்மையில எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். 50,000. ஒரு சேர கொண்டாங்க. ஏன் அதுக்கு மேல அங்க 1 lakh இருக்கலாமே? அதுக்குள்ள ஏன் நந்து போறீங்க? Think positive man. வாங்க. 1 லட்சத்துக்கு மேல இருக்கட்டும். ரெடி? எல்லாம் வேண்டிக்கோங்க. லக்க 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 ராணி ஓபன். மனோகர் சார் அவ்வளவு கவலைப்பட வேண்டாம், எனக்கு கஷ்டமா இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் இருக்கா? ஆமா, ஏன்னா அந்த காசு நம்ம கிட்ட வர்றதுக்கு இன்னொரு லக் நமக்காக வெயிட் பண்ணுது. அப்ப அதுல பாத்துடுவோம். சோ அதுல பாத்துடலாமா? ஓகே, இப்பதான் ரியல் கிக் நீங்க பாருங்க. இந்த ரவுண்ட்ல கிரீன் வந்தா லக், ரெட் வந்தா கிக். இப்ப வந்து லீஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். ஆமா, இதான் ஃபைனல் சான்ஸ். கடவுளை நல்லா ப்ரே பண்ணிட்டு இந்த ஸ்பின்னரை சுத்துங்க. சரி. கிரீன் வந்தாதான் அந்த 63,000 உங்க சொந்தமா. சுத்துங்க. 2 கிரீன் ஒரு பக்கத்துல நின்னு இருக்கு. ரெட் 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 ஹாய் ரெட் 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 ஃபைனல் சான்ஸ் அஸ்மிதா. உங்க லக் நல்லா இருக்க இல்லன்னு நீங்களும் டெஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. கிரீன் உங்ககிட்ட இருக்கும், இல்லன்னா அங்க திரும்பி வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்ப இதுதாங்க நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இல்ல, 2 பேருக்கு இல்ல எனக்கு. ஒரே பால்ல 6 தட்டறம் பாருங்க இப்ப. அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் இல்ல, சிறப்பு தான் வரும். அப்ப கிரீன் வரும். கிரீன் கிரீன் எல்லாம் இப்படி என்ன பாத்தீங்களா? ரெண்டு பேரும் பச்சை போட்டுட்டு வந்தாலும் பச்சை உங்களுக்கு ஒரு கிக் கொடுத்தது. சோ உங்க 8,000 உங்க சொந்தம். என்ன அஸ்மிதா, மஸ்காரா போட்டு தமிழ்நாடு ஜன்னலே மயக்கிட்டீங்க, இப்போ எங்க ட்விஸ்டரையும் மயக்கிட்டீங்க. சோ இந்த எபிசோட் வின்னர் வித் 63,000 அஸ்மிதா. கங்க்ராட்ஸ். இன்னைக்கு லக் அஸ்மிதா பக்கம் இருக்கு. நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ண, நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கல்ல மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்மைலிங். பை பை.